இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற செய்தியும் ஒரு பிராக்டிக்கலான ஒரு செய்தி தான். இது 2 பாகமாக நான் கொடுக்க போகிறேன். ஆதலால் நீங்கள் கவனமாக வார்த்தையை கேட்கும்படியாக அன்போடு உங்களை அழைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நீங்கள் இங்கே ஸ்க்ரீனை கூட நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. வசனத்தை யாருமே வேறு எந்த ஃபோனையோ வேறு எந்த காரியத்தையும் நீங்கள் கையில் வைத்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியும் ஒரு மிக முக்கியமான செய்தி. கடைசி காலத்தில் உங்களுக்கு தேவையான காரியங்களை தான் நாங்கள் செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதன்படியாக இந்த கடைசி காலத்தில் பாருங்க, இந்த கடைசி காலத்தில் தேவையான 2 காரியங்களை குறித்து தான் இன்னைக்கு நான் செய்தியாக கொடுக்க போகிறேன். கடைசி காலத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் சரியான பாதையில் நடப்பதற்காகவும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காகவும் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிப்பதற்காகவும் நம்மளுக்கு தேவைப்படுகிற 2 முக்கியமான காரியங்களை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். இது என்னதென்றால், நீங்கள் யாவரும் அறிந்து கொண்ட காரியம்தான். சென்ற வருடம் இதே பிப்ரவரி மாதம் இதை குறித்து வேறு விதமான ஒரு செய்தியை கொடுத்தேன். இன்றைக்கு அதே காரியத்தை குறித்து இன்னொரு செய்தியை நான் கொடுக்கிறேன். அது என்னதென்றால், அறிவு, ஞானம். இந்த 2 காரியங்களை குறித்து தான் இன்னைக்கு நான் செய்தியாக கொடுக்க போகிறேன். என்ன காரியம்? அறிவு, ஞானம். கண்களை மூடுவோமாக. ஏசப்பா, இன்றைக்கு முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, இன்றைக்கு நாங்கள் அல்ல ஏசப்பா, நீரே உம்முடைய சபைக்கு நீர் பேச வேண்டும். எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது ஏசப்பா, எங்களுக்கு எந்த ஞானமும் கிடையாது ஏசப்பா. ஆனால் எங்களுக்கு முற்றிலுமாக கற்றுக் கொடுக்கிறவர் நீர் தான் இயேசுவே. இன்றைக்கு அதன்படியாக இவ்வளவு நாட்களாக இந்த சபைக்கு நீர் போதித்திருக்கிறீர். இன்றைக்கும் உம்முடைய போதனையை நீர் இந்த சபைக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை நீர் பேசு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நான் பிரதான ஒரு வசனமாக உங்களுக்கு எடுத்து வைக்க போகிறது என்னதென்றால், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது யாவரும் நீங்கள் கேட்டிருக்கிற வசனம். நானும் எங்களுடைய அப்பாவும் அநேக நேரம் இந்த வசனத்தை நாங்கள் டிவி செய்தியில் கொடுக்கிற ஒரு வசனம். இது ஒரு எச்சரிப்பின் வசனமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 17:30, அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷருக்கெல்லாம் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அறியாமையின் காலத்தை தேவன் காணாதவர் போல இருந்து விட்டார். ஆனால் இப்பொழுது என்ன எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இப்பொழுது அறிவின் காலம். இந்த அறிவின் காலத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது, அறிவில்லாமல் இருக்கக்கூடாது, ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த அறிவின் காலத்தில் நீங்கள் எப்படி உண்மையாக நான் இயேசு கிறிஸ்துவை நான் பற்றி கொள்ள வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்து யார் என்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் அறிந்து கொண்டு உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்கள் தான் அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த கட்டளை தான் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் யாவரும் இப்பொழுது மனம் திரும்பி நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். சொல்லுகிறார் அல்ல, என்ன செய்கிறார் ஏசப்பா? கட்டளை இடுகிறார். அப்படி என்றால் இந்த கடைசி காலத்தில் இது ஒரு கனமான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அப்படிதானே? இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த வசனத்தை பிரதானமாக வைத்து தான் அடுத்த 2 வாரத்திற்கும் நான் இந்த செய்தியை நான் கொடுக்க போகிறேன். இப்பொழுது பாருங்க, பிள்ளைங்களாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க எல்லாருமே. சரி, இன்றைக்கு நிஜமாகவே இந்த அறியாமையுள்ள காலங்கள் என்றால் என்னது? அறியாமையுடைய காலங்கள் என்றால் இப்போ ஞானத்தின் காலம் என்றால் என்னது? இன்றைக்கு நிஜமாகவே அநேக கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால்தான் பாருங்க, இன்னைக்கு தாறுமாறான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக காணப்படுகிறார்கள். எந்த பயமும் இல்லை. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் சீக்கிரமாக அவருடைய மனவாட்டியான சபையை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்ற ஒரு உணர்வே இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி தானே? நீங்கள் எல்லாருமே ஆமாம் இல்லை ஏதோ ஒன்று சொல்லணும். அப்படி தானே? ஆமீன். அப்படி என்றால் இன்றைக்கு முதலாவது நாம் பார்ப்போம், வேதாகமத்தின் படியாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கம்மா பிள்ளைங்கள, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க.
மஞ்சுளா கொஞ்சம் அதை தப்பாக எடுத்துக்காத, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கொஞ்சம் பின்னாடி கூட்டு போயிடுறேன். ஆமாம், ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி, அப்போ பாருங்க, வேதாமத்தின்படியாக ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன என்பதை நான் சென்ற வருஷம் கரெக்டாக February 2 2025 வருஷத்தில் இந்த செய்தியை நான் கொடுத்தேன். இந்த செய்திக்கு அப்புறம் நான் வேலண்டைன்ஸ் டே மெசேஜ்னு ஒன்று கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? ரெண்டுத்தையும் நான் சேர்த்து கொடுத்தேன். அதன்படியாக பாருங்க, நீங்கள் உங்கள் மனதில் இருக்காது, ஆனால் வேதாகமத்தில் பாருங்க, அறிவு என்றால் வேறு, ஞானம் என்றால் வேறு. இன்னைக்கு ஆனால் மொழிபெயர்த்தவர்கள் அதை ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அவர்கள் எல்லாமே மாற்றி மாற்றி அவங்க எழுதிவிட்டார்கள். ஆனால் எபிரேயர் மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் ஞானம் என்பதற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஹோக்மா. என்னது ஞானம்? ஞாபகம் இருக்கா இல்லையா? கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? ஞானம் என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட எபிரேயர் மொழி வார்த்தை ஹோக்மா. அறிவு என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தஹாத். இதை நான் ஒரு சிம்பிளான ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு இந்த அறிவிற்கும் இந்த ஞானத்திற்கும் வேதாகமத்தின்படியாக ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை முதலில் உங்களுக்கு உணர்த்தி காட்டப் போகிறேன். ஏனென்றால் இந்த உலகம் என்ன சொல்லும் என்றால், இந்த அறிவும் ஞானமும் ஒன்றுதான் என்று சொல்லும். ஆனால் கிடையாது. வேதாகமத்தின்படியாக அறிவு வேற, ஞானம் வேறு. புரிந்து கொள்ளுங்க. அதன்படியாக இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், நீதிமொழிகளில் இருக்கிற 2 வசனங்களை வைத்து இந்த 2 அறிவுக்கும் ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனத்துல பாருங்க, அங்க 2ஆம் பகுதியான அந்த காரியத்தை நம்ம வாசிக்கிற முதலாவது, ஏன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக்கும்படியாக யாரை குறித்து சாலமன் ராஜா இந்த வசனத்தை எழுதுகிறார் என்றால், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். யாரை குறித்து எழுதப்படுகிறது? மூடர்கள், அறிவில்லாதவர்கள். இந்த அறிவில்லாதவர்களுக்கு தான் இப்ப முழு வசனத்தை நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்ன? அறிவில்லாதவர்கள், மூடர்கள், முட்டாள்கள், அவர்களுக்காக எழுதப்பட்டது. ஏனென்றால் இந்த முட்டாள்கள் தான் தேவன் இல்லை என்று சொல்வார்களாம். அதனால தான் பாருங்க, இது மூடர்களுக்காக எழுதப்பட்டது. ஆனால் இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று தமிழ் எழுதிவிட்டார்கள். ஆனால் இந்த உண்மையாகவே எபிரேயர் மொழியில் கொடுக்கப்பட்ட வார்த்தை தஹாத். தஹாத் என்றால் அறிவு மாத்திரமே. அப்படி என்றால் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே அறிவின் ஆரம்பம். இது ஏனென்றால் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு, கர்த்தரை அறியாத ஒரு மனுஷனுக்கு, அவன் பாவத்தில் நிரப்பப்பட்டிருக்க ஒரு மனுஷனாக காணப்படலாம், அக்கிரமத்தை செய்கிற ஒரு மனுஷனாக காணப்படலாம், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்புக்கு ஒரு மூல பிரதி உபதேசம் என்னதென்றால், அவன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். உண்மையான ஒரு தேவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய அக்கிரமங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், பாவங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், நீ மனம் திரும்ப வேண்டும், மூடராக இருக்காதே, அசட்டை பண்ணாதே என்று சொல்லி முதலாவது நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒரு அறிவை உண்டாக்கும். அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுதலே அறிவின் ஆரம்பம் என்று அங்க சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இங்க தமிழ் வேதாமத்தில் ஞானம் எழுதிட்டாங்க, ஆனா உண்மையான எபிரேயர் மொழியில் அறிவு. வேணும் ஒரு பென்சில் இருந்தால் நீங்க உங்க வேதாமத்தில் அது எழுதி கொள்ளுங்க. இதுதான் முதலாம் படி. என்னதென்றால், நீங்கள் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு தேவன் என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், என் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்திருக்கிறார், என் அசுத்தங்கள் யாவற்றையும் அவர் பார்த்திருக்கிறார். இதன்படியாக நான் மூடராக இருக்க மாட்டேன், முட்டாள்தனமாக மறுபடியும் இதே பாவங்களை செய்ய மாட்டேன் என்ற ஒரு அறிவை உண்டாக்குகிறது தான் இந்த வசனத்துடைய நோக்கமே. கர்த்தருக்கு பயந்து அவனுக்கு ஒரு அறிவு உண்டாகுகிறது. அந்த அறிவின்படியாக இந்த மூடன் ரட்சிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இது அறிவை குறித்து எழுதப்பட்டது. ஆனால் இதே தோணியில் சாலமன் ராஜா இன்னொரு வசனத்தையும் எழுதியிருக்கிறார். அதே நீதிமொழிகள் 9 அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 1 வசனம்,
அங்கே எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதுன்னு முதலாவது நான் காட்டி விடுகிறேன். இந்த 9ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஞானம் தன்னுடைய வீடை கட்டும். அந்த ஞானம் என்பது எல்லா விதமான பண்டகத்தையும் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி ஒரு எளிமையானவனை வா என்று சொல்லி, நீ என்னோடு வந்து நீ பாகம் செய்து கொள், அதன் பிறகு என்னுடைய ஞானம் உனக்கும் வரும் என்று சொல்லுகிற ஒரு அதிகாரம் தான் இந்த நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம். அதனால் தான் அந்த முதலாம் வசனத்தை காட்டுகிறேன். ஞானம் தன் வீட்டை கட்டி. இங்க எழுதப்பட்ட வார்த்தை தஹாத் அல்ல. தஹாத்னானது அறிவு. இங்க கொடுக்கப்பட்ட வார்த்தை ஹோக்மா. ஹோக்மா என்றால் என்னது? ஞானம். இந்த ஞானம் தான் பாருங்க ஒவ்வொரு கிறிஸ்தவன் கிட்டையும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட அறிவு கிடைக்கும்? மறுபடியும் சொல்கிறேன், இப்பொழுது ஒரு ஞானத்தை குறித்து சாலமன் ராஜா சொல்ல போகிறார். இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அறிவு கிடைக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம், அதே 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க எந்த அறிவு உண்டாகும் என்று இந்த 2ஆம் பகுதியை மட்டும் இங்க பாருங்க. எல்லாருமே இங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பரிசுத்தரின் அறிவே அறிவு. இது 2ஆம் பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். ஏனென்றால் இங்க பாருங்க, இங்க மூடரை குறித்து எழுதல, இங்க ஒரு சாதாரண ஒரு பாவியை குறித்து எழுதல. இங்க யாரை குறித்து எழுதுகிறார்? உங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய ஜனங்களை பார்த்து எழுதுகிறார். இது எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனம் தான் ஒரு வகையில் பார்க்க போனா, அப்படிதானே? சரி, அதான் அங்க சொல்கிறார் பரிசுத்தரின் அறிவு. அந்த அறிவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தஹாத், அறிவு. அடுத்த அறிவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை பீனா. அப்படி என்றால் அதற்கும் ஞானம் என்றுதான் அர்த்தம். ஒரு புரிதல், ஒரு புரிதலின் ஞானம் என்று எபிரேயர் மொழியில் அர்த்தம். அப்படி என்றால் உண்மையாகவே இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால், பரிசுத்தரின் அறிவே உங்களுக்கு ஒரு புரிதலின் ஞானத்தை உண்டாக்கும். யாரை குறித்த அறிவு? பரிசுத்தரின். யார் அந்த பரிசுத்தர்? யார் அந்த பரிசுத்தருங்க? உங்களுடைய தேவன். அந்த தேவனை குறித்த அறிவுதான் உங்களுக்கு ஒரு புரிதலின் ஞானம் உண்டாகும் என்று இந்த 2ஆம் பகுதியில் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் இதை எதை குறித்து எழுதுகிறார் என்பதை அழகாக நீங்க பார்க்க முடியும். நீதிமொழிகள் 9:10 இப்போ முழுமையாக வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இங்க பாருங்க, சாலமன் உபயோகப்படுத்தின வார்த்தை தஹாத் அல்ல. 1ஆம் அதிகாரத்தில் தான் தஹாத் என்று யூஸ் பண்ணார். ஆனால் தமிழில் 2 இடத்துலையும் ஞானம் என்று எழுதி விட்டார்கள். பரவாயில்ல. இங்க 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்ற காரியம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இதுதான் உண்மையான ஞானம். இதில் கரெக்டாக எழுதி இருக்கிறாங்க. ஞானம்ங்கிறது கரெக்டான வார்த்தை. ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே உங்களுக்கு ஒரு புரிதலின் ஞானமாக இருக்கும். பரிசுத்தரின் அறிவே அறிவு. அது அழகாக எழுதி விட்டார்கள். ஆனால் அது ரெண்டுமே வெவ்வேறு வார்த்தைகள் எபிரேயர் மொழியில். பரிசுத்தரின் அறிவு உங்களுக்கு ஒரு புரிதலின் ஞானமாக இருக்கும். இதுதான் உண்மையான அர்த்தம். இப்பொழுது நிஜமாகவே நம்மளுக்கு இந்த 2 வசனங்களையும் நம்ம வாசித்து விட்டோம். இந்த 2 வசனத்திலையும் பாருங்க, மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது ஒரு பாவியா இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை என்றால் உண்மையான தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2 வசனத்திலையும் காமனா இருக்கிற ஒரு காரியம் என்னதென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால்தான் அறிவும் வரும். அதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால்தான் உங்களுக்கு ஞானமும் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு நிஜமாகவே ஒரு கிறிஸ்தவன் ஒரு பூரணராக மாற வேண்டும் என்றால், இன்றைக்கு நீங்க கம்ப்ளீட்டாக ஒரு மெச்சூரான ஒரு கிறிஸ்டியனாக நீங்கள் மாற வேண்டும் என்றால், நீங்கள் அறக்குறை அறிவோடு இல்லை என்றால் ஒரு அற போதனை ஞானத்தோடு நீங்கள் காணப்பட முடியாது, கூடாது. அப்படிதானே? நான் சொல்றதை ஒப்புக்கொள்றீங்களா இல்லையா? சுருக்கமா சொல்லணும்னா அற வேர்க்காடா இருக்கக்கூடாது.
அறவேற்காடு கிறிஸ்தவனை கர்த்தர் வெறுக்கிறார். அவன் அனலும் கிடையாது, குளிரும் கிடையாது, நடுவில் நின்றுக்கிட்டு இப்படியும் ஆடுவான் அப்படியும் ஆடுவான். ஆஹா, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனை கர்த்தர் விரும்புகிறதல்ல. முழு அறிவையும் பெற்று முழு ஞானத்தையும் பெற்று கர்த்தருக்கு உண்மையாக பயப்படுகிற ஒரு கிறிஸ்தவனை தான் ஏசப்பா விருப்பப்படுகிறார். அப்படி என்றால் இந்த 2 வசனங்களின் படியாக, இந்த வேதாமத்தின் படியாக அறிவு வேறு ஞானம் வேறு என்று சொன்னேன் அல்லவா? இதற்கு உண்மையான அர்த்தம் என்னதென்றால், அறிவு என்றால் பாருங்க, உலகத்தை அறிகின்ற மனுஷனின் ஞானம். வேதாமத்தின் படியாக அறிவுனா என்னது? இது வேணா ஒரு போட்டோ வேணா பிடிச்சு கொள்ளுங்க நீங்க எல்லாருமே. உலகத்தை அறிகின்ற மனுஷனின் ஞானம். ஆனால் வேதாமத்தின் படியாக ஞானம் என்றால் தேவனை அறிகின்ற ஒரு வேதாகம அறிவுதான் தேவனுடைய ஞானம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அறிவு என்பது உலகத்தை அறிகிற ஞானம். இந்த உலகத்தை அறிகிற ஒரு சராசரி ஒரு ஞானம் அறிவுன்னு கூட சொல்லிக் கொள்ளுங்க. ஆனா நான் அதை எதற்கு அந்த வார்த்தை ஞானம்னு யூஸ் பண்ணேன்னா, இந்த உலகத்தார் போல நீங்க ஒரு ஞானத்தை இந்த உலகத்தின்படியாக பெற்றுக்கொள்கிறீங்க. அதே தான் இந்த வேதாகமம் அறிவு என்று சொல்கிறது. நாலேஜ், அது ஆங்கிலத்தில் கூட காட்டியிருங்க. அதுக்கு தான் நாலேஜ், ஹியூமன் விஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட். அடுத்தது விஸ்டம் என்னது? இட் இஸ் த பிப்ளிக்கல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆஃப் காட். தமிழ்ல வேணா இன்னொரு காணி காட்டியிருங்க. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் பாருங்க, இந்த உலகம் அறிவும் ஞானமும் ஒன்று என்றுதான் போதிக்கும். ஆனால் அப்படி அல்ல. ஏனென்றால் இந்த ரெண்டுத்திற்கும் நீங்கள் வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடித்தால்தான் நீங்கள் உங்களுடைய பாதையை நீங்கள் செம்மைப்படுத்த முடியும். நான் எதை நோக்கி போக வேண்டும்? அறிவை நோக்கி போக வேண்டுமா, ஞானத்தை நோக்கி போக வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். நான் சொல்றது சரியா இல்லையா? ஆமென். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை என்றால் உண்மையான தேவனுடைய சித்தத்தை நோக்கி நீங்க நடந்து செல்லவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமென். அப்படி என்றால் இந்த ஞானம் என்றால் என்னது? இந்த அறிவு என்றால் என்னது? முதலாவது காரியம் அறிவு, உலகத்தை அறிகின்ற மனுஷனின் ஞானம். இது எங்க முதலாவது வெளிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில். ஏதேன் தோட்டத்தில் 2 மரங்கள் இருந்தது. ஒன்று ஜீவ விருட்சத்தின் மரம், இன்னொன்று என்னது? நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க மரம். அதான் பாருங்க, ஆதியாகமம் 2:9. நான் முழு வசனத்தையும் வாசிக்கலாம், உங்களுக்கு தெரியும். அந்த மரத்தின் பேர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இங்க பாருங்க, அந்த நன்மை தீமை என்று தமிழில் எழுதிவிட்டார்கள். ஆனால் அதற்கு உண்மையான எபிரேயர் மொழியில் கொடுக்கப்பட்ட வார்த்தை தஹாத், அறிவு, நாலேஜ், the tree of knowledge. இதை தான் என்ன பண்ணார்கள்? ஆதாம் ஏவாள் கட்டளையே, தேவன் கொடுத்த கட்டளை கீழ்ப்படியாமல் இந்த கனியை தான் அவர் புரிசித்தார்கள். இந்த மரத்திற்கு இன்னொரு பெயர் என்னதென்றால் அது அறிவின் மரம் என்ற ஒரு பெயர் உண்டு. நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க காரியங்கள். இது என்ன நன்மை தீமை? உலகத்தின்படியான நன்மை தீமைகள். அதனால தான் பாருங்க, அந்த பழத்தை புசித்த உடனே அவங்க நிர்மாணமாக இருக்கிறார்கள் என்பதை கண்டு கொண்டார்கள். அது வரைக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல, அப்படித்தானே? ஆனால் இங்கே தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னதென்றால், இந்த அறிவு என்னதென்றால் இந்த உலகத்தை அறிகின்ற மனுஷனின் அறிவு. அதுதான் அந்த அறிவு. அவங்க சாப்பிட்ட உடனே என்னது ஆகிவிட்டது? அவங்க ஒரு சாதாரண இன்றைக்கு நாம் இருக்கிற ஒரு மனுஷனை போல எது நல்லது, எது கெட்டது, எது பாவம், எது சாபம், எது உண்மையான காரியங்கள், எது ஆசீர்வாதமான காரியங்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் தேவன் இதை திட்டமிடவில்லை. தேவன் இதை திட்டமிடவில்லை. இந்த அறிவை மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமே இல்லை. அதனால தான் அதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். ஏனென்றால் பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய திட்டமே என்னதென்றால், ஆதாம் ஏவாள் அவருக்கு ஒரு செல்ல பிள்ளைங்களை போல, ஒரு பெட் மாதிரி, அவருக்கு ஒரு பெட் மாதிரி, எந்த நன்மையும் தீமையும் அறிந்து கொள்ளாமல்,
எந்த ஒரு ஒரு பிரஷரும் உலகத்தின் காரியங்களும் அறிந்து கொள்ளாமல் அவருக்கு சொந்தமா இருக்கிற அவருடைய ஞானத்தை மற்றும் பெற்ற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உண்மையான நோக்கம். அவர்களுக்கு தேவனுடைய ஞானம் இருந்தது. யார் அவங்களுடைய தேவன் என்று அவங்களுக்கு தெரியும். தினந்தோறும் வாக்கிங் போனாங்க, பேசிக்கொண்டார்கள். பரிசுத்தருடைய அறிவு அவங்களுக்கு இருந்தது. உலகத்தின் அறிவு இல்ல. ஆனால் இந்த கனியை புசித்த மாத்திரத்திலே பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஆறாம் அறிவு வந்து விட்டது. தெரியும்ல ஆறாம் அறிவுன்னா என்னதுன்னு? உங்களுக்கு எத்தனை அறிவு இருக்கு? கிடையாது, 5 தான் சொல்லுவாங்க. டாக்டர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் மனுஷனுக்கு 5 அறிவுன்பாங்க. 5 அறிவு தானே? அப்படியா? டாக்டர் கிட்ட கேட்போம், எத்தனை எத்தனை அறிவுமா, எத்தனை சென்சஸ்மா? சரி 6. ஓ சரி சரி, கரெக்ட் தான், 6 தான். ஏன்னா இந்த 6ஆம் அறிவு தான் பாருங்க. சாரி, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆதாம் ஏவாளுக்கு முதல்ல 5 அறிவு தான் இருந்தது. சரி, நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கரெக்ட், 5 அறிவு தான் இருந்தது. 6ஆம் அறிவு என்னதென்றால், எது நல்லது, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று உங்களை பேலன்ஸ் பண்ணி திங்க் பண்ணக்கூடிய ஒரு அறிவு தான் 6ஆம் அறிவுன்பாங்க. அந்த கனியை புசிக்காத வரைக்கும் அவங்களுக்கு அந்த 6ஆம் அறிவே கிடையாது. ஏன்னா உலகத்தின் அறிவே இல்லை. அந்த கனியான புசித்த மாத்திரத்திலேயே எல்லாம் மாறிவிட்டது. அவர்களும் பாருங்க, தேவ தூதர்கள் தேவனுடைய சேனைகளை போல எது நன்மை தீமை என்று அறிந்து கொண்டார்கள். ஐயோ, நிர்வாணமாக இருக்கிறோமே, இது நல்லதில்ல, எங்கேயா போய் ஒளிந்து கொள்ளணும் என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் இனிமேல் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சுற்றி இருக்கிற இந்த மிருகங்கள், இந்த பழங்கள், இந்த தாவரங்கள், இந்த மரம் செடி கொடிகளை பற்றிலாம் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கிறாது. ஆனால் அவங்க அந்த கனியை புசித்த மாத்திரத்திலேயே எல்லாவற்றையும் குறித்து அவங்களுக்கு ஒரு ஞானம் வந்து விட்டது. ஞானம்னு சொல்லக்கூடாது, ஒரு அறிவு, ஒரு உலகத்தார் போல ஒரு அறிவு. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ மிருகங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறதை பார்க்கிறோம். பிறந்த மாத்திரத்திலே பாருங்க, என்னமோ இந்த உலகமே தெரிந்தது போல அவர்கள் போகலையா? இன்னைக்கு எத்தனையோ மிருகங்கள் பாருங்க உலகத்தில் பிறக்குது. பிறந்த மாத்திரத்திலே அது ஒரு சிங்கத்தை கண்டா ஓடணும், புல்லை நம்ம தின்னணும், நாம இப்படிலாம் செய்யணும் என்று அதுக்கு தெரியவில்லையா? இது எப்படி வந்தது? இந்த கனிகளின் புசிக்கிறதன்படியாக தான் இந்த உலகத்திற்கே இந்த 6ஆம் அறிவு வந்தது. ஹல்லேலூயா! ஏனென்றால் நான் சொல்கிறேன், இதற்கு தான் கர்த்தர் பயந்து என்ன செய்து விட்டார்? அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வரட்டினார். எதற்காக? இவங்க இப்ப இந்த உலகத்தின் அறிவை பெற்றுக்கொண்டு இனிமேல் இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கே ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆதியாகமம் 3:22 நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்ம ஒருவனை போல ஆனான். எப்படி? நம்மை போல. ஏன்னா அந்த கனியை புசித்தபடினால நம்மளே தேவனுடைய சேனைகளுக்கு எப்படி அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த அறிவு இருந்ததோ அதே போல ஒரு அறிவை இப்போ மனுஷனும் பெற்றுக்கொண்டான், ஆதாமும் ஏவாளும் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது பாருங்க, தேவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. என்னதென்றால், அவன் இனிமேல் போய் கையை நீட்டி இன்னொரு மரம் இருக்கு, ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தரே எச்சரிக்கப்பட்டு பயந்து அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா! ஏன் அனுப்பிவிட்டார்? இவனுக்கு 6ஆம் அறிவு வந்து விட்டது. இந்த 6ஆம் அறிவை பெற்றுக்கொண்ட இவன் கண்டிப்பா போய் ஜீவ விருட்சத்தின் மரத்தை போய் சாப்பிட்டுருவான். அதுக்கப்புறம் அவன் மறிக்க மாட்டான். அப்படிதானே? மறிக்க மாட்டான். என்னுடைய சித்தம், என்னுடைய நோக்கம், என்னுடைய படைப்பின் திட்டம் எல்லாம் வீணாய் போயிடும் என்று சொல்லிதான் இந்த அறிவை பெற்ற மாத்திரத்திலேயே ஏதேன் தோட்டத்தில் அவன் இருக்கிறதற்கு இனிமேல் அதிகாரம் இல்லை என்று சொல்லி கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா! புரிந்து கொள்றீங்களா இல்லையா? புரிந்து கொண்டவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனால்
இப்பொழுது பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு இந்த உலகத்தை அறிகிற ஒரு அறிவு வந்துவிட்டது. ஒரு உலகத்தை அறிகிற ஒரு அறிவு வந்துவிட்டது. இந்த அறிவு அவளுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு அறிவாக இருந்ததா? இந்த அறிவு அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு அறிவாக இருந்ததா? ஆமாம். ஏனென்றால் இப்பொழுது ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இனிமேல் எந்த நிலம் நல்ல நிலம்னு பார்க்கணும், எதை நம்ம பயிரிட்டா விளையும் என்று பார்க்கணும், மழை எப்போ பெய்யுது என்ற ஒரு அறிவு வேண்டும், எந்த மிருகம் பக்கத்தில் போகலாம் எந்த மிருகம் பக்கத்தில் போகக்கூடாது என்கிற ஒரு அறிவு வேண்டும். இன்னைக்கு நிஜமாகவே மழை பெய்தால் என்ன செய்ய வேண்டும், வெயில் அடித்தால் என்ன செய்ய வேண்டும், நம்மளை பராமரித்துக் கொள்வதற்கு, சரீரத்தை பராமரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவு இப்பொழுது அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் சொன்ன, உலகத்தின் ஞானத்தின்படியாக அறிவு ஞானம்லாம் ஒன்று, ஆனா வேதாகமம் சொல்கிற அறிவு என்னதென்றால் இந்த உலகத்தை அறிந்து கொள்கிற மனுஷனுடைய ஞானம் தான் வேதாகமத்தில் அறிவு, தஹாத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு இந்த அறிவு தேவைப்பட்டது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு உங்களுக்கும் தேவைதான். நீங்களும் அந்த அறிவு இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஐயோ, இன்னைக்கு ஆதாம் ஏவாள் நன்மை தீமைக்கு அந்த ஜீவ விருட்சத்தை புசித்ததுனால இருந்தது, அதனால அந்த நன்மை தீமை என்ன விட்டு விலக்கி போடுறேன்னு சொல்லி அந்த அறிவை நீங்க தள்ளிவிட முடியாது. இந்த உலகத்தில் நீங்க பிழைக்க முடியாது, முட்டாளாயிடுவீங்க. இந்த உலகத்தில் நீங்க பிழைக்க முடியாது. அதனால தான் பாருங்க, இன்றைக்கு இந்த உலகத்தை அறிகின்ற அறிவு அன்றைக்கு அவங்களுக்கு ஒரு சாபமாக அது காணப்பட்டாலும், அவர்கள் பூலோகத்தில் வாழும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு ஆசீர்வாதமாக காணப்பட்டது. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? அந்த அறிவு நிமித்தம் தான் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த அறிவு இருந்தபடினால்தான் இப்பொழுது அவர்கள் பூலோகத்தில் வாழ்வதற்கு அவங்களுக்கு அது ஒரு போதுமான ஒரு ஞானமாக அது காணப்பட்டது. என்னது? தஹாத், அறிவு. ஏனென்றால் பாருங்க, இந்த இரண்டு காரியத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை பாருங்க. இப்போ புதிய ஏற்பாடின் ஒரு வசனத்தின்படியாக இந்த அறிவு என்னத்தை செய்யும், தேவனுடைய ஞானம் என்னத்தை செய்யும் என்பதை உங்களுக்கு நான் ரொம்ப எளிமையாக நான் 2 வசனங்களை மாத்திரம் காட்டி உங்களுக்கு புரிய வைக்க போறேன். ஏனென்றால் இந்த அறிவும் தேவை, ஞானமும் தேவை. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? அறிவும் தேவை, வேதாமம் சொல்ற ஞானமும் தேவை. அறிவு ஆனால் உங்களை இந்த உலகத்தில் பிழைக்க வைக்குமே என்றாலும் அறிவு பிரச்சனைகளை உண்டாக்கும். என்னது? இந்த அறிவு இந்த உலகத்தில் நீங்க வாழ்வதற்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம், ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த அறிவு நிமித்தமாக கண்டிப்பாக பிரச்சனை உண்டாகும். அதனால தான் பாருங்க, 1 கொரிந்தியர் 8:1 பாருங்க, அங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்து தான் அங்க பவுல் சொல்கிறார். ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அங்க நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அப்படி என்றால் அறிவு கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும், அறிவு சமாதான குலைச்சல்களை உண்டாக்கும், இந்த அறிவு உங்களை சண்டை போட வைக்கும். எப்படி என்றால் இன்றைக்கு உலகத்தில் உங்களுக்கு அறிவு இருக்கிறபடினால ஒருத்தன் சொல்வான், ஐயோ சச்சின் டெண்டுல்கர் தான் பெஸ்ட்ன்பா, ஒருத்தன் தோனி தான் பெஸ்ட்ன்பா, சண்டை போட்டி கொள்வாங்க. ஏனென்றால் இப்போ உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. புரிகிறதா இல்லையா? அதனால தான் பாருங்க, இந்த அறிவு பவுல் சொல்கிறார் இருமாப்பை உண்டாக்கும், கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். இந்த அறிவு எப்படி கிடைத்தது நம்மளுக்கு? ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமைக்கு ஏதுவான அந்த மாதிரி அந்த விருட்சத்தின் கனிகளை புசித்தபடினால்தான் இந்த அறிவு இன்றைக்கு நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் சொல்கிறார், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் இந்த அறிவு மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு உலகத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். ஏனென்றால் பாருங்க, இந்த அறிவு இருக்கிறபடினால்தான் ஒவ்வொருத்தனும் அவனுடைய சொந்த அறிவின்படியாக இந்த வேதாமத்தை ஒருத்தன் ஒரு மாதிரி வாசிப்பான், இன்னொருத்தன் இன்னொரு மாதிரி வாசிப்பான். இப்படி வாசிக்கிறபடினால்தான் பாருங்க, இந்த வேதாமத்தை குறித்தும் இன்னைக்கு அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது.
மனுஷனுடைய அறிவினால் வாசிக்கிறபடியினால். புரிகிறதா இல்லையா? புரிகிறதா இல்லையா? இன்னைக்கு அதனால தான் பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமே முழுவதும் கருத்து வேறுபாடு தான். ஏன்? தஹாத் என்ற அறிவு உங்களுக்குள்ளாக இருக்கிறபடியினால். இந்த அறிவு உங்களுக்கு தேவை. எப்படி வாழணும், எப்படி ஓடணும், ஒரு ஆபத்து வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி சம்பாதிக்க வேண்டும், நான் எப்படி என்னை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் அந்த அறிவு தேவை. ஆனால் இதே அறிவு உங்களை பிரச்சனைக்குள்ளாகவும் உங்களை தள்ளிவிடும். புரிந்து கொள்றீங்களா இல்லையா? ஆனால் வேதாகமம் சொல்லுகிற இன்னொரு அறிவு இருக்கிறது. அதுக்கு பேர் அறிவு கிடையாது. அதுக்கு பேர் என்னது? ஞானம். அதுக்கு பேர் என்னது? ஹோக்மா. ஹோக்மா, ஞானம். இந்த ஞானத்தை குறித்து பாருங்க, யாக்கோபு சொல்கிறார் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. எங்க இருந்து ஞானம் வருகிறது? ஆமா, பரத்திலிருந்து அறிவு வராது. பரத்திலிருந்து என்ன வரும்? தேவனுடைய ஞானம். இந்த ஞானம் என்றால் என்னது? தேவனை அறிந்து கொள்கிற வேதாகம் அறிவு, ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய ஒரு அறிவு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ எந்த கருத்து வேறுபாடும் உண்டாக்காது என்பதை அங்க அழகா சொல்றாரு பாருங்க. எந்த பிரச்சனையும் உண்டாக்காது என்று அழகா சொல்றாரு பாருங்க. முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்குமாம், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாக இருக்குமாம், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயம் மற்றதுமாயிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்புகிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. இது என்னது? எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் யாவற்றையும் சமாதானமாக உங்களை வழி நடத்தி செல்கிற உலகத்தின் ஞானம், உலகத்தின் அறிவு கிடையாது. பரத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனுடைய ஞானம். ஹல்லேலூயா. ஆனா ரெண்டுமே உங்களுக்கு தேவை. நான் திரும்பியும் சொல்றேன், அப்பப்பா பரத்திலிருந்து ஞானம் வந்து விட்டது, அதை மட்டும் பிடிச்சு கொள்வோம், அறிவு வேண்டாம் நீங்க தள்ளிவிட முடியாது. புரிகிறதா இல்லையா நான் சொல்றது? ரெண்டுமே வேணும் நம்மளுக்கு. அப்படி என்றால் இந்த ஒரு சமாதானமான பரத்திலிருந்து வருகிற ஒரு ஞானம் இருந்தால்தான் இந்த வேதாமத்தை அதே பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின்படியாக வாசித்தால் எந்த கருத்து வேறுபாடும் உண்டாகாது. ஆமென். என்ன விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க மனுஷனுடைய அறிவினால் நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு நேரமும் இப்போ கூட பாருங்க, நான் இந்த கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன். ஒருத்தர் வந்து பிரதர் அது இல்லை இப்படின்பாங்க, ஒருத்தர் இது இல்லை அப்படின்பாங்க. நம்மளுக்குள்ளேயே வரோம். ஏன்னா இது நம்ம வந்து நம்மளுடைய சொந்த அறிவினால் நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வாக்குவாதம் பண்றோம். ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்மளுக்கு வேதாமத்தை கற்றுக் கொடுத்தால் கண்டிப்பாக எல்லாருமே ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம், ஒரே ரட்சிப்பு, ஒரே போதனை என்று உண்மையாகவே தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இது எப்பொழுது வரும்? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தான் வரும். உலகத்தின்படியாக நீங்கள் பெற்ற அந்த 6ஆம் அறிவின்படியாக அது வராது. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? ஆனால் இங்க பாருங்க, எப்படி இருந்தாலும் இந்த அறிவு இல்லாமல் இருந்தால், இந்த ஞானம் இல்லாமல் இருந்தால் நாம் செத்தவர்கள் போல மாறிவிடுவோம். அப்படி என்றால் நம்மளை வந்து எந்த ஒரு யூஸும் இல்லாமல் மாறிவிடுவோம். நான் சில உதாரணங்களை கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே வேதாகம பரீட்சையில் சாலமன் ராஜாவை பற்றி நீங்கள் வாசித்திருப்பீங்க. சாலமன் ராஜா பாருங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவு நிமித்தமாக, நான் ஞானத்தை பற்றி பேசல, தஹாத் என்ற அறிவு நிமித்தமாக இந்த உலகத்தில் இருக்கிற மரங்களை வைத்து எப்படி நம்ம ஆலயத்தை கட்டலாம், இந்த உலகத்தில் எந்தெந்த கற்களை கொண்டு வரலாம், எப்படி எப்படி மிருகங்கள் வேலை செய்கிறது, பறவைகள் எப்படி பறக்கிறது, இப்படிப்பட்ட அநேக அறிவுகளை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இவ்வளவு அறிவு பெற்ற சாலமனிடத்தில் தான் கர்த்தர் இறங்கி என்ன கேட்கிறார்,
உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். அவன் என்னத்தை கேட்டான்? எனக்கு ஞானத்தை கொடும் என்று அவன் கேட்டான். புரிந்து கொள்றீங்களா? அறிவுக்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம். என்னை ஜனங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். ஆனா அவனுக்கு எல்லாம் அறிவும் இருந்தது. எப்படி காரை ஓட்டணும்னு தெரியும், எப்படி தேரை ஓட்டணும்னு தெரியும், எப்படி யுத்தம் பண்ணணும்னு தெரியும், எப்படி அழகாக இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணணும்னு அவனுக்குலாம் தெரியும். எல்லாமே தெரிஞ்ச அறிவு இருந்தது. ஆனால் அவன் ஞானத்தை தனியாக கேட்கிறான். அது மாத்திரமில்லை, இன்றைக்கு பரிசேயர்கள், ஏசப்பா பிரசங்கம் பண்ணும் பொழுது பரிசேயர்கள் எப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. அவங்க இந்த பழைய ஏற்பாடை முழுக்கமாக படித்து வைத்து கொண்டு அறிவினால் நிரப்பப்பட்டவர்கள். ஆனால் அந்த அறிவினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு ஞானம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசேயர்கள் முட்டாள்கள் கிடையாது. பரிசேயர்கள் பயங்கரமான அறிவாளிகள். ஆனால் அப்படி அறிவினால் நிரப்பப்பட்டவர்கள் தங்களுக்கு முன்பதாக நிற்பது எங்களுடைய மேசியா, எங்களுடைய பிதாவாகிய தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஞானமில்லை. ஏன்னா அந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாக இருக்க வேண்டும். புரிகிறதா இல்லையா? அது மாத்திரமில்லை, இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன். நிக்கோதேமியு தெரியும்ல, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இரவு நேரத்தில் தேவனை சந்தித்து, இந்த நிக்கோதேமியுக்கு தான் தேவன் ஒரு பெரிய பிரசங்கத்தெல்லாம் கொடுக்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டான். அது பிறகு அவன் சொல்கிறார், மோசே எப்படி அன்றைக்கு சர்ப்பத்தை உயர்த்தினானோ அதே போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும், அப்போதுதான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான செய்தியெல்லாம் கேட்டான். யாரு? இந்த நிக்கோதேமியு. இந்த நிக்கோதேமியு முழுவதுமாக அறிவினால் நிரப்பப்பட்டவன். ஆனால் அவனுக்கு ஞானம் இல்லை என்பதை எங்க தெரியுமா அறிந்து கொள்கிறோம்? ஏசப்பா மரித்த பிறகு இதே நிக்கோதேமியு ஏசப்பா கொடுத்த எல்லா உயிர்த்தெழுதலின் செய்தியை கேட்ட இந்த நிக்கோதேமியு ஞானம் இல்லாமல் என்ன செய்கிறான்? அவன் ஏசப்பாவுடைய சரீரத்தை பதப்படுத்துவதற்காக அவன் வெள்ளை போலைகளையும் கரி போலத்தையும், அதான் எல்லா விதமான பதப்படுத்துகிற பொருள்களையும் அவன் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு போதனை பெற்றவன் அறிவினால் மட்டும்தான் அதை கேட்டானே தவிர அவனுக்கு அந்த உண்மையான வெளிப்பாட்டின் ஞானம் கிடைக்கவில்லை. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னும்? ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இன்றைக்கு நாமும் வெறும் அறிவு மாத்திரத்தை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் ஓடலாம், சம்பாதிக்கலாம் என்று நினைத்தால் நீங்கள் பிழைக்க முடியாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக பிழைக்க முடியாது. உலகத்தில் வேணா நீங்கள் கெட்டிக்காரனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வெறும் இந்த உலகத்தின் அறிவை பெற்றுக்கொண்டு ஞானமில்லாமல் நடந்து கொள்கிறவர்களாக இருந்தனா கண்டிப்பாக நம்மளுடைய விசுவாசம் வீணாக போய்விடும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் சாலமன் ராஜா கேட்ட இதே ஞானத்தை நீங்கள் கேட்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த ஞானத்தை பெறுவதற்கு நீங்க பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதான் இல்ல பியூட்டியே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் படிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், அடிபடணும், விழுணும், எழும்பணும். இந்த அறிவு அப்பொழுதுதான் என்ன ஆகும்? வளரும். அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் 25 வயசு இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, 50 வயசு இருக்கிறவனுக்கு வேலை கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அவன் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அப்படிதானே? ஏனென்றால் அவனுக்கு அறிவு ஜாஸ்தி இருக்கும். ஆனால் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த குவாலிஃபிகேஷனே தேவையில்லைங்க. நீங்க உண்மையாக தேவனுடைய பிரசனத்தில் நீங்கள் தாழ்த்தி வெறுமைப்படுத்தி, அங்க சாலமன் சொன்னது போல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் மாத்திரமே இருந்தால் போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் மட்டும் இருந்தால் போதும். என பரிசுத்தருடைய அறிவு எனக்கு வேண்டும் என்ற ஒரு தாகம் இருந்தால் மாத்திரம் போதும். நீங்கள் அவரிடத்தில் கேட்டால்
சாலமன் கேட்ட மாத்திரத்திலே கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தது போல உங்களையும் அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பார். உங்களுக்கு அந்த ஞானத்தின் ஆவியை தருவார். இந்த உலகத்தில் வெறும் அறிவோட மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய ஞானத்தோடு ஜெயமாக வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காம்பினேஷனும் நீங்க இந்த உலகத்தில் யூஸ் பண்ணீங்கன்னா சமாதானமா இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு தெரியும், ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். இந்த உலகத்தில் வந்து நம்மளுடைய அறிவை மட்டும் நம்பி என்ன பண்ணுவோம், நம்ம போராடி கொண்டே இருப்போம். நம்ம தாளந்துகளை மட்டும் நம்பி நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். நம்மளுக்கு எல்லாமே தெரியும் என்ற ஒரு மன பேதையில் வந்து நம்ம எல்லாத்தையும் சாதிக்க நினைப்போம். ஆனால் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த அறிவு தேவை, அது இல்லாமல் இருக்கக்கூடாது. அது தேவை. ஆனால் அதோடு கூட என்ன தேவை, கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து தருகிற அந்த ஞானமும் தேவை. இந்த ரெண்டுத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி உங்க லைஃபை நீங்க ஓட்டுங்க. நான் நிஜமாவே சொல்றேன், சமாதானம் உடனடியாகவே வரும். டிப்ரெஷன்லாம் வராது. அலுப்பு கிழுப்பு எந்த விதமான ஒரு உங்களுக்குள்ள எந்த ப்ரெஷரோ கிஷரோ எதுவுமே உருவே ஆகாது. ஏனென்றால் உங்களை வழி நடத்துகிறது யார்? உங்களுடைய அறிவு இல்லை. உங்களை வழி நடத்துகிறது என்னது? தேவனுடைய ஞானம். ஆனால் தேவனுடைய ஞானம் உங்களை வழி நடத்துகிறது. நீங்கள் இந்த உலகத்தில் பெற்ற அறிவின் நிமித்தமாக ஞானத்தை பெற்று இந்த அறிவின் நிமித்தமாக அதை செயல்படுத்த மாத்திரம் தான் நீங்க செய்ய போறீங்க. புரிகிறதா இல்லையா? எத்தனை பேர் இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறீங்க? இனிமேல் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாதவர்கள்லாம் ரெண்டு ஞானத்தையும் நீங்கள் கொண்டு சேர்த்து உங்க வாழ்க்கையில் நீங்க ஓட வேண்டும். வெறும்னே உங்களை மட்டுமே நம்பாதீங்க. வெறும்னே உங்களுடைய கிரியைகளை மட்டுமே நீங்கள் நம்பாதீங்க. ஏனென்றால் பாருங்க, இந்த ஞானத்திற்கும் அறிவிற்கும் நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கு சில உதாரணத்தை மட்டும் கொடுக்குறேன். சரிங்களா? சில உதாரணத்தை மட்டும் கொடுக்குறேன். நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்றேன், நீங்க வந்து ஒரு ஊட்டிக்கு போறீங்க, இல்லைன்னா ஒரு கொடைக்கானல் போறீங்க. உங்களுக்கு வந்து உங்க அறிவு சொல்லும், என்ன சொல்லும், அந்த இடத்துக்கு போனால் குளிர் இருக்கும், அந்த இடத்துக்கு போனால் மழை பெய்யும், அந்த இடத்துல போனால் நம்ம மலை மேலெல்லாம் ஏற வேண்டியது இருக்கும் அப்படின்னு உங்க அறிவு நிமித்தமாக உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்க ஞானத்தின் நிமித்தமாக நீங்க என்ன செய்வீங்க? ஊட்டி கொடைக்கானல் போகும் பொழுது அந்த குளிருக்கு ஒரு ஸ்வெட்டர் எடுத்துட்டு போகிறதா ஞானம். புரிந்து கொள்றீங்களா? உங்க சிந்தனையில ஏற்கனவே இருக்கிறத நீங்க வந்து என்ன செய்கிறீங்க? செயலுக்கு கொண்டு வருகிறது தான் ஞானம். அந்த ஞானம் எல்லார்கிட்டையும் இருக்காது. அதனால தான் பாருங்க, நிறைய பேர் ஊட்டிக்கு போவாங்க, ஸ்வெட்டர் கொண்டு போக மாட்டாங்க, நல்லா ஷூ போட்டு வர மாட்டாங்க, ஒரு கொடையை தூக்கிட்டு வர மாட்டாங்க. ஏனென்றால் அறிவு இருக்கு, அங்க எல்லாமே இப்படிதான் இருக்கும்னு தெரியும். ஆனா ஞானத்தின் போதனைகள் இல்லை. இது சும்மா ஒரு உதாரணம் தான் கொடுக்குறேன். இது தேவனுடைய ஞானம்லாம் கிடையாது. இது சும்மா உங்களுக்கு எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், இந்த நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னதென்றால், இப்போ அறிவு என்பது வெறும் போதனைகள் தான். அறிவு என்பது வெறும் ஜஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஆனால் ஞானம் என்பது செயல்பாடு. நீங்க நடைமுறைக்கு கொண்டு வருகிறது. இதை தான் நான் சொல்கிறேன். நீங்க இந்த நடைமுறைக்கு உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவனுடைய ஞானம் வேண்டும். அறிவிற்கு உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்னு, ஆனா தேவனுடைய ஞானத்தின்படியாக அந்த அறிவை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இதை தான் நான் சொல்கிறேன். புரிகிறதா இல்லையா? அது மாத்திரம் இல்லை, ஒரு கார் இருக்கு உங்ககிட்ட. கார் வந்து எப்படி ஓட்டணும்னு தெரியும், எப்படி கியர் போடணும்னு தெரியும், எப்படி ஸ்டியரிங் வீல் யூஸ் பண்ணணும்னு தெரியும், ரோடு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எல்லாம் தெரியும். ஆனால் இது வெறும் அறிவு தான். ஞானம் என்பது என்னதென்றால், நான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணணும், ஏர் செக் பண்ணணும், நான் வந்து எந்த நேரத்தில் கிளம்பணும், அந்தந்த நேரத்துக்கு எப்படி நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸை பண்ணணும், இந்த செயலுக்கு கொண்டு வருகிறது தான் ஞானம். இன்னொரு உதாரணம் ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் புரியலன்னா கூட இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சபை 9 மணிக்கு தொடங்குகிறது என்பது எத்தனை பேருக்கு இங்க தெரியும்?
யாருக்கும் தெரியாதா? நீங்கள் யாருக்கும் சொல்லலையாண்ணே? எத்தனை பேருக்கு 9 மணி சபை தொடங்குதுன்னு தெரியும்? இது உங்களுக்கு இருக்கிற அறிவு தெரியும்ல. உங்களுக்கு 9 மணின்னு அனௌன்ஸ்மெண்ட் ஷீட்லேயே போட தான் சேரும். 9 மணிக்கு சபை தொடங்குகிறது என்பது அறிவு. ஆனால் இது வெறும் என்னது? பிரின்சிபிள் தான். ஆனால் இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறதா ஞானம். அப்போ 9 மணிக்கு சபைக்கு நான் சனிக்கிழமையே நான் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணியிருந்தோம், நான் சாப்பாடெல்லாம் காலையிலேயே சமைச்சு வச்சிருந்தோம், நான் 8 மணிக்கு கிளம்பணும், இன்னைக்கு பஸ் வராமல் இருக்கலாம், அதனால நான் 7:45 கிளம்பினா நான் சேஃப். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து ஒரு அலாம் வைத்து எழும்புகிறது, இது எல்லாமே நீங்கள் செயல்படுத்துகிற ஞானம். புரிகிறதா இல்லையா? உங்களுக்கு அறிவு இருக்கு, 9 மணி தான் சபை ஆரம்பிக்குதுன்னு அறிவு இருக்கு. ஆனா அதை நடைமுறைக்கு கொண்டு நிறைவேற்றுவதற்கு ஞானம் போதவில்லை. நான் சொல்றேன் சரியா இல்லையா? எத்தனை பேர் அடுத்த வாரத்தில் ஞானவான்களாக மாறிடுவீங்க? நல்லா கை தூக்குங்க. நான் 9 மணி 8:45 நான் உட்காருவேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் பாருங்க, பரலோகமும் கூட. பரலோகம்க்கு செல்ல வேண்டிய வழி இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவன் என்கிற அறிவு இருக்கிறது. ஆனா அதை நடைமுறைக்கு செயல்படுத்துவதற்கு கொண்டு வருகிற ஞானம் எப்படி என்றால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இது எல்லாமே வேர்ப், செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் ஞானம். புரிகிறதா இல்லையா? உங்க அறிவை இப்ப செயல்பாடு கொண்டு வரீங்க. இயேசு கிறிஸ்து தான் வழி சத்தியம் ஜீவன் என்பது உங்க அறிவுல ஏற்கனவே இருக்குது. ஆனா என்ன செய்யணும்? அதற்கு தேவனுடைய சித்தத்தை செய்யணும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், பூரணராக மாற விருப்பப்படணும். நீங்க தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், நேரத்தோடு சபைக்கு வர வேண்டும், எல்லா விதத்திலும் ஏசப்பாவுக்கு சாட்சியாக வாழ்கிறவர்களாக நீங்கள் நடைமுறையில் வாழ வேண்டும். இதுதான் ஞானம். எத்தனை பேருக்கு இப்ப புரிகிறது அறிவுனா என்னது, ஞானம்னா என்னதுன்னு? எத்தனை பேருக்கு அறிவு மாத்திரம் இருக்குது? எத்தனை பேருக்கு ஞானம் மாத்திரம் இருக்குது? எத்தனை பேருக்கு ரெண்டும் இல்லை? எத்தனை பேருக்கு ரெண்டும் இருக்கிறது? சில பேர் எதுக்குமே தூக்காம இருக்கிறீங்க, ஏன்னா எல்லாம் போல்டா, பயம். அது மட்டும் காட்டிடுமா? ஓ, காட்டிட்டீங்களா? ஆல்ரெடி, வெரி குட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அறிவு என்பது செயல்பாட்டை அறிந்து கொள்கிறது, வெறும் அறிவு மாத்திரமே. என்ன செயல்பாடு என்பதை அறிந்து கொள்கிறது, வெறும் அறிவு. ஆனால் ஒவ்வொரு அறிவையும் நீங்கள் செயலுக்கு கொண்டு வருகிறது தான் ஞானம். இட் இஸ் an action. இட் இஸ் an action. அதே போலதான் பாருங்க, தேவ பக்திக்குரிய ரகசியமும் அறிவும் வேண்டும், ஞானமும் வேண்டும். இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெறும் அறிவு மட்டும் வைத்துக்கொண்டு வாஸ்தனா ஒன்றும் கிடைக்காது. இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு அறிவு இருக்க வேண்டும். என்ன அறிவு? தேவன் ஒருவர் என்ற அறிவு இருக்க வேண்டும். ஞானம் எங்கிருந்து வரும்? நீங்க வாசிக்கிறது மூலமாகவோ, நீங்கள் வேதத்தை நீங்கள் ஏசப்பா இடத்துல நீங்க ஒப்பு கொடுத்து அவர் மூலமாக ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்கிறது மூலமாகவோ அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் பாருங்க, இந்த ஞானத்தையும் அறிவையும் தான் பாருங்க இன்றைக்கு சாத்தான் எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியும் அவன் அழித்து போட்டு விட்டான். இன்னைக்கு எந்த கிறிஸ்தவனுக்கும் இந்த அறிவும் ஞானமும் இல்லை. வெறும்னே சுய அறிவினால் மாத்திரமே நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் பாருங்க, இந்த ஞானம் என்ன சொல்லும் என்றால், ஞானம் இல்ல, அறிவு, உலகத்தின் அறிவு என்ன சொல்ல வேண்டும் என்றால், இன்னைக்கு வசனங்களை வாசிக்கிறதின்படியாக தேவன் ஒருவரே என்று சொல்வார்கள். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதை நீங்க திருத்தவர்களாக இருந்தாலும், வேற எந்த கத்தோலிக்க மார்க்கமாக இருந்தாலும், எந்த வேற ஒரு மார்க்கமாக இருந்தாலும் தேவன் ஒருவர் என்று சொல்வார்கள். இது அறிவு. ஆனால் ஞானம் இல்லாதபடினால என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆனா அந்த தேவன் 3 நபர்களாக இருக்கிறார். புரிகிறதா இல்லையா? அறிக்கை எடுக்கிறதுல தவற விடுகிறார்கள்.
அறிவு இருக்குது, விசுவாசம் இருக்குது, தேவன் ஒருவருங்கிற விசுவாசம் இருக்கிறது. ஆனால் இந்த தேவன் யார் என்பதை அறிக்கை செய்கிறதுல, அந்த செயல்பாட்டில் யாரை ஆராதிப்பது என்ற அறிக்கை செய்வதில் அந்த ஞானம் காணப்படாமல் தேவன் மூவர் என்று சொல்லி அவர்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக்கப்படுகிறார்கள். அதனால தான் பாருங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஞானமும் எப்படிப்பட்ட ஒரு அறிவும் இருந்தாலும் அது பரவாயில்ல. ஆனால் இந்த தேவத்துவத்தின் ரகசியத்தை, இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை உண்மையான அறிவும் ஞானமும் இல்லாமல் நீங்கள் காணப்பட்டால் கண்டிப்பாக நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. நான் சொல்கிறேன், இது அடுத்த பகுதி செய்தி. முதல் பகுதி அறிவு ஞானம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சமாதானத்திற்கும் தேவை. அதை நான் சொல்லிட்டேன். புரிந்து கொண்டீங்களா இல்லையா? அறிவும் வேணும், அதை செயல்படுத்துகிற பரத்திலிருந்து வருகிற தேவனுடைய ஞானமும் தேவை. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை செயல்பாட்டுக்குள்ளாக நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் லைஃப் வந்து சமாதானமோ சமாதானம், எந்த ப்ரெஷர் டிப்ரெஷனும் இல்லாமல் நீங்கள் வாழலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த அடுத்த காரியம் பாருங்க, இது உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுமா இல்லையா என்கிற ஒரு ஞானம். அதனால தான் பாருங்க, கொலோசியர் 2:2-3 இங்க தான் பாருங்க, இந்த பரிசுத்தரின் அறிவு சாலமன் சொன்னார் அளவரா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே புரிதலின் ஞானம். அறிவு என்று அங்க சொல்லி இருக்கிறார். அதே தான் பாருங்க பவுல் சொல்லுகிறார் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு, இன்றைக்கு கிறிஸ்தவர்களே நீங்கள் எதை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்றால், எந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இங்க பவுல் சொல்கிறார், நீங்கள் எல்லா அறிவும் உங்களுக்கு இருந்தாலும், வேதாமத்தை கரைத்து குடித்து நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாலும், நீங்கள் வேதாமத்தை வாஸ்து 20 தடவை வாசித்திருக்கேன், 30 தடவை வாசித்திருக்கிறேன் என்று பெருமையாக சொல்கிறவர் இருந்தாலும் அது வீண். ஏனென்றால் அறிவு மாத்திரம் காணப்பட்டால் உங்களை அது பரலோகத்திற்கு கொண்டு செல்ல மாட்டாது. உங்களுக்கு என்ன காணப்பட வேண்டும்? இந்த அறிவோடு சேர்ந்த ஒரு ஞானம் காணப்பட வேண்டும். அதுதான் அங்க சொல்கிறார் பாருங்க, நல்ல கவனமாக வாசிங்க. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை, இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். இதுதான் 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மையுள்ளது. தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவகுமாரன் அல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல, ஒரு 2ஆம் மனுஷன் அல்ல, ஒரு பாலகன் அல்ல, ஒரு குழந்தை அல்ல, உங்களுடைய பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். அதான் கொலோசியர் 2ல சொல்கிறார் பாருங்க, இதுதான் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற ரகசியம். அறிவின்படியாக நீங்க இந்த வேதாகமத்தை வாசித்தீர்கள் என்றால், பிதா ஒரு மனுஷன், குமாரன் ஒரு மனுஷன் என்றுதான் சொல்வீர்கள். ஆனால் தேவனுடைய ஞானத்தின்படியாக வேதாகமத்தை வாசித்தீர்கள் என்றால், அவர்தான் இவர், நானே அவர் என்று ஏசப்பா சொன்னது போல, இந்த பிதா வேறு இல்லை, இந்த குமாரன் வேறு இல்லை, இந்த பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்தில் குமாரனாக அவர் வெளிப்பட்டார் என்ற அந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அதற்கு என்ன தேவை? என்ன தேவை? இந்த உலகத்தில் அந்த ஞானம் இல்லை. இந்த உலகத்தில் வெறும் அறிவு தான் இருக்கிறது. வேதாமத்தை கரைத்து கொடுத்திருப்பாங்க, எல்லா வசனத்தையும் மனப்பாடமா சொல்லுவாங்க, அறிவு தான் இருக்கிறது. ஆனால் அந்த அறிவு நிமித்தமாக உண்மையான தேவனை அறிந்து கொண்டு அறிக்கை செய்கிற ஞானமில்லை. அதனால தான் பாருங்க பவுல் அழகாக சொல்கிறார் 3ஆம் வசனத்தில், இது பாருங்க உங்க கண்களை திறக்கட்டும். அதனால தான் சொல் பாருங்க, அவர்களுக்குள், அப்படியே சொல்றாரு, அவருக்குள். ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் பிதாவாகிய தேவனும் குமாரனும் 2 பேர்களும் இருந்தா நீங்க என்ன எழுதியிருப்பாருங்க? அவர்களுக்குள் எழுதியிருப்பார். ஆனா அப்படி இல்லை, அவருக்குள் உங்களுக்கு தேவையான ஞானமும் அறிவும் என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. கரம் தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அழகாக சொல்றார் பாருங்க,
உண்மையான தேவனை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த உண்மையான தேவன் யார் என்பதை உணர்ந்து கொண்டு உண்மையோடு ஆவியோடும் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்றால் அறிவு மாத்திரம் பத்தாது. வெறும் அறிவு உங்களை பரிசேயர்களாக மாத்திரமே மாற்றிவிடும். உங்களுக்கு என்ன தேவை? தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயந்து உண்மையாக தாழ்த்தி வெறுமைப்படுத்தி பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு தேவை. அந்த ஞானம் இருந்தால்தான் இந்த உண்மையான தேவ பக்திக்குரிய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொக்கிஷங்கள் என்று அங்க பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த பொக்கிஷங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர்? எனக்கு அறிவும் வேண்டும் ஏசப்பா, எனக்கு ஞானமும் வேண்டும் ஏசப்பா, நான் இந்த உலகத்தில் சமாதானத்தோடு வாழ வேண்டும் ஏசப்பா, நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்க வேண்டும் ஏசப்பா, நான் எதை பேசினாலும் நான் எதை செய்தாலும் அது சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று விசுவாசித்து அதன்படியாக எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வேண்டும் என்று சொல்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? அவர் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிஜமாகவே இதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு யாருமே பாருங்க வேதாமத்தை இந்த ஞானத்தோடு வாசிக்கிறதில்ல, இப்படிப்பட்ட போதனையை ஞானத்தோடு கேட்கிறதில்ல. உடனே சுய புத்தி சுய அறிவு தான் வருகிறது. இன்னைக்கு யாருமே பாருங்க நல்ல பலமுள்ள ஆகாரமுள்ள செய்தியை கேட்க விருப்பப்படவில்லை. ஏனென்றால் ஞானம் இல்லை. இன்னைக்கு பிரதர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தி கொடுக்க மாட்டாரா? இதுதான் உண்மையான ஆசீர்வாதம், இதுதான் உண்மையான பொக்கிஷம். அங்கதான் சொல்றாரு பவுல், இதை தவிர வேற ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க தயவுசெய்து. எனக்கு தெரியல வேற எந்த ஆசீர்வாதமோ. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆசீர்வாதமோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொக்கிஷமோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐஸ்வர்யமோ இந்த வேதாமத்தில் காணப்பட்டால் எனக்கு நீங்க தயவுசெய்து கற்றுக் கொடுங்க. கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த அறிவும் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த பொக்கிஷங்களில் தான் நாம் ஐஸ்வர்யனாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஐஸ்வர்யனாக விருப்பப்படுகிறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட விருப்பப்படுகிறீங்க? எத்தனை பேர் உயர்த்தப்பட விருப்பப்படுகிறீங்க? எத்தனை பேர் ஏசப்பா வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு விருப்பப்படுகிறீங்க? எத்தனை பேர் ஏசப்பாவோட நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறீங்க? எத்தனை பேர் இந்த பூலோகத்தில் நான் சமாதானமா வாழணும் என்று விருப்பப்படுகிறீங்க? நீங்கள் விருப்பப்படுகிறீர்கள் என்றால் இந்த ஞானத்தை நீங்கள் தயவாக பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் கேட்டாலே கொடுப்பாரேப்பா. சாலமன் கேட்டார், உடனே கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கான அநேக ஜனங்கள் இதை காதுனால கேட்டும் இதை வாசித்தும் இதை அவங்க ஏற்றுக்கொள்ளாம மத்தேயு 13:15 சொல்லுது பாருங்க, அவர்கள் இருதயம் கொழுத்து போய் கிடக்கிறார்களாம். அங்க பாருங்க, கடைசி இருதயங்கள் கொழுத்து போய் கிடக்கிறார்கள். ஏனென்றால் முழுவதுமாக அறிவினால் கொழுத்து போய் கிடக்கிறாங்க, ஞானத்தினால் அல்ல. இன்னைக்கு அறிவினால கொழுத்து போய் கிடக்கிறாங்க. எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாத ஒன்று நீ கற்றுக் கொடுக்க போறியா? நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு என்ன எனக்கு அவசியம் இருக்கு? நான் 20 வருஷம் நான் பைபிள் காலேஜில் இருந்திருக்கிறேன், 20 வருஷம் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறேன், 20 வருஷம் நான் பாஸ்டராக இருந்திருக்கிறேன். எனக்கு தெரியாத காரியமா? இன்னைக்கு நிஜமாகவே இப்படிதான் பாருங்க, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்காமல் அநேகர் மாண்டு போகிறார்கள். 2 தீமோத்தேயு 4:3 சொல்கிறது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், அப்படி என்றால் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு பொறுக்க மனமில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, இன்றைக்கு உலகத்தில் தானே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்கறது யாரும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா இது அவங்களுடைய கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணல. இந்த செய்தியில் அவங்களுக்கெல்லாம் தேவை என்னது? செழிப்பு உபதேசம் தான் தேவை. அதனால தான் அவங்களுக்கு தேவையான போதகர்களை அவர்களே சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவிகளை விளக்கி, சத்தியம் என்னதுங்க? தேவ பக்திக்குரிய ரகசியம். சத்தியம் என்னது? தேவ பக்திக்குரிய ரகசியம். இந்த சத்தியத்திற்கு செவிகளை விளக்கி
கட்டுக்கதைகள், திருத்துவம் போல கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று அன்றைக்கே எச்சரித்து விட்டார். ஏன்? கடைசி காலத்தில் மனுஷனுக்கு அறிவு மிகுதியாக இருக்கும், பயங்கரமான அறிவு இருக்கும், ஆனால் ஞானமே இருக்காது. நீங்கள் எந்த கேட்டகரியில் வர போகிறீங்க? நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் வர போகிறீங்க? சரி, அதன்படியாக நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் வாசித்து முடிச்சிடுறேன், நேரமாகி விட்டது. சரி, ஒரு 2 காரியத்தை மட்டும் நான் வாசித்து முடிச்சிடுறேன். மத்தேயு 15:7-9 வசனத்தை மட்டும் பாருங்க. ஏனென்றால் பாருங்க, இப்படிப்பட்ட ஞானம் இல்லாதவர்களை பார்த்து தான் ஏசப்பா என்ன சொல்கிறார்? மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இது எதற்காக நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு யூடியூப்ல பாருங்க, இன்னைக்கு பாட்டு பாடுறாங்க பாருங்களேன், அப்படியே தேவனுடைய பிரசனை நிரம்பினது போல் அப்படியே ஓ தேவனே அப்படி இப்படின்னு பாடுறாங்கல்ல. நீங்கள் தேவனுடைய ஞானம் இருக்கிறவர்களாக இருந்தனா நடிப்புன்னு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதான் அவர் சொல்றார், நீங்கள் வீணாக நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க, ஆனால் உங்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. இது நிஜமாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறபடினால்தான் உங்களை ஜாக்கிரதையாக இருக்க. ஏன்னா ஒரு காரியத்தை கூட நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு பாடகன் வந்து ஒரு சினிமா நடிகை, ஒரு சினிமா பாட்டு பாடகியோட ஒரு பாட்டு பாடினார். அவர் பாடின பிறகு நானும் இங்கே இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அவர்கள் எல்லாம் தாறுமாறாக திட்டுவாங்க அப்படின்னு நான் போய் அந்த கமெண்ட்ஸில் போய் பார்க்குறேன். ஒருத்தர் கூட ஞானம் இல்லை. எல்லாருமே அந்த பாடகி பாடுறது, அந்த பாடகிக்கு தேவனுடைய ஆவியெல்லாம் கிடையாது, காசு கொடுத்தா பாடிட்டு போகிறா. அந்த பாடகி வந்து பாடுறது தேவனுடைய பிரசன்னத்தை அப்படியே நிரப்புகிறது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்தது. ஒருத்தன் கூட கடிந்து கொள்ளல அதில். அந்த மகள் பாடுகிறது அப்படியே தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது போல காணப்படுகிறது. அந்த மகள் வந்து விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு பாடுறா. ஏனென்றால் வெறும் அறிவு மாத்திரம்தான் காணப்படுகிறது, தேவனுடைய ஞானம் இல்லை. அதனால தான் பாருங்க 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களையும் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இவங்க திருத்துவத்தை போதித்து வீணாய் தான் ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரே என்று அங்கே ஏசப்பா சொல்கிறார். அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க சபையாரே, இன்னைக்கு நம்மளுக்கும் ஒரு ஆபத்து இருக்கிறது. ஏனென்றால் பாருங்க, இந்த தெய்வ பக்திக்குரிய ரகசியம் இப்போ அதை மறந்து விட்டுருங்க, சரிங்களா? முதலாவது ஒரு காரியத்தை நான் சொன்னேன், ஞானமும் அறிவையும் சேர்த்து நீங்கள் இந்த உலகத்தில் நடப்பிக்க வேண்டும். இந்த ஞானமும் அறிவு தான் நீங்கள் தேட வேண்டிய பொக்கிஷம். இதுதான் உங்களை தெய்வ பக்திக்குரிய ரகசியத்திற்கு உங்களை கொண்டு சேரும். இது 2வது காரியம் சொல்கிறேன். இப்போது 3வது காரியம் ஒரு 5 நிமிஷத்தில் முடித்துறேன். ஏன்னா நான் பொறுமையாக தான் போனோன்னு நினைத்து தான் நான் பொறுமையாக கொடுக்குறேன் இந்த செய்தியெல்லாம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையான இந்த 3வது காரியம் தான் உங்களுக்கு ப்ராபப்ளி தேவையான ஒரு காரியமாக இருக்கலாம். ஏனென்றால் இன்னைக்கு நம்மளுடைய சபையின் பிள்ளைகளும் அநேகர் வெறும் அறிவின் நிமித்தமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஞானம் இல்லை. பயங்கரமாக பேசுவாங்க, மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு போதிப்பாங்க. நிறைய காரியங்களை நான் சபைக்கு இப்படி செய்தேன் அப்படி செய்தேன்னு சொல்லுவாங்க. அநேக காரியத்தில் நான் வந்து சபைக்கு கொடுத்தேன், நான் சபைக்கு உதவியாக இருந்தேன் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு தேவனுடைய ஞானம் காணப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் சொல்கிறேன், அவங்க பேசுகிற பேச்சுக்கும் அவங்க செய்கிற காரியங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. பேசுறதெல்லாம் அப்படியே தெய்வ பக்திக்குரிய ஒரு ரகசியங்களை பேசுகிறது போல காணப்படும். ஆனால் நடைமுறைக்கு வரும் பொழுது எல்லாமே கேவலமாக காணப்படும். இதுதான் கர்த்தர் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று நம்மளை உணர்த்துகிறார். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அப்படி காணப்படுகிறது? இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே உட்கார்ந்து நீங்கள் வீணாக ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே பெரிய ஒரு பவ்யம் இருக்கிறது போலவும் ஞானம் இருக்கிறது போலவும் இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நிற்கிறீர்களே, நீங்கள் வாயினாலே நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களே. இதற்கு என்ன ஒரு காரியம் என்று சொல்வேன் என்றால், இன்னைக்கு நிறைய பேர் வாயினாலே வடை சுடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையாகவே நாங்கள் பார்க்கும் பொழுது, அது அவங்க குடும்ப ஃபங்க்ஷனாக இருக்கட்டும்,
இல்லைன்னா உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை என்றால் உங்களுடைய வேலைகளில் நாங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒரு சாட்சியான ஒரு ஞானமுள்ள வாழ்க்கை காணப்படவில்லை. நீங்களும் ஆபத்தில் இருக்கிறீர்கள். இது மூன்றாவது காரியம் நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் அறிவில்லாமல் சங்காரமாக்கப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த கடைசி காலம் இது அறியாமையின் காலங்கள் அல்லங்க. அப்போஸ்தலர் 17:30 நான் முதலாவது சொன்ன காரியம். நான் இது 2ஆம் பாகம் எடுக்கும் பொழுது நான் இதோடு சேர்த்து இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களை எப்படி இந்த ஞானத்திலிருந்து உங்களை கெடுக்க முடியும் என்பதை நான் கொடுக்க போகிறேன். 2 வாரம் கழித்து அந்த செய்தியை நான் கொடுப்பேன். எல்லாம் கேளுங்க. இன்றைக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு காணப்பட வேண்டிய ஞானத்தை எப்படி அது கெடுத்து விடும் என்பதை நான் இதே வசனத்தை வச்சு தான் நான் போதிக்க போகிறேன். நீங்கள் கேட்கறது ஆயத்தமாக இருங்க. ஆனால் இன்றைக்கி நிஜமாகவே அருமையான சபையின் பிள்ளைகளே, நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் ஊழியக்காரருக்கு முன்பதாக நீங்கள் சாட்சி கொடுப்பது எந்த பிரயோஜனமும் கிடையாது. சபையில் கரங்களை தூக்கி யாவரும் காண்கிறதுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நீங்கள் ஆராதிப்பதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் அநேகருக்கு போதிக்கலாம், அநேகர் முன்பதாக நல் சாட்சி பெற்றவர்களை போல பேசலாம். எந்த சாட்சியும் நீங்கள் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. இது எப்பொழுது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால், நீங்கள் உண்மையான தேவனுடைய ஞானத்தை பெற்று நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஏற்ற ஒரு செயல் இருக்க வேண்டும். அதான் நான் சொன்னேன், ஆக்ஷன் இருக்க வேண்டும். அறிவுங்கிறது என்னது? அறிவுங்கிறது என்னது? அது வெறும் ஒரு நிலைப்பாடு தான். நீங்கள் தெரிந்து கொண்ட காரியங்கள் தான் அறிவு. ஞானம் என்பது என்னது? தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு அந்த அறிவு நிமித்தமாக நீங்கள் கண்டுகொண்ட காரியங்களை நீங்கள் நடைமுறைக்கு, தேவனுடைய சித்தத்தின்படியாக நடைமுறைக்கு கொண்டு வருகிறது தான் கர்த்தர் உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற ஞானம். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாழுங்க, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவீங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அறிவு ஞானம்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளாதீங்க. நீங்கள் என்னதுன்னா, எனக்கு தெரிந்த காரியத்தை தேவனுடைய சித்தத்தின்படியாக எப்படி நான் செயலுக்கு கொண்டு வருவேன், இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. ஹல்லேலூயா. எழுந்து கொள்ளுங்க.